ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஆஷாட நவராத்திரி தொடங்கிடுச்சு. வாராகி அம்மனுக்கு உகந்த நவராத்திரியில் இது. அதில் முதல் நாள் வழிபாடு நம்ம வீட்டில் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அதில் என்னென்ன பொருள்லாம் வாங்கியிருக்கேன், எப்படி அம்மாவை நான் டெக்கரேட் பண்ணேன், இது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பழத்தில் பார்த்திங்கன்னா மாதுளப்பழம், அப்புறமா சாத்துக்குடி, அப்புறம் மாம்பழம், இந்த 3 பழம் தாங்க வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் லெமன் ஒரு 7 பழம் வாங்கினேன். அதில் 5 பழத்தை மாலை கட்டி போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு மஞ்சள் வாங்கினேன். விரலி மஞ்சள் தான் நம்ம யூஸ் பண்ணணும். விரலி மஞ்சளை ஒரு 7 மஞ்சள் நம்ம கட்டி நம்ம மாலையை அம்மனுக்கு சாத்தலாம். இப்போது ஏற்கனவே நான் மாலை கட்டி வச்சுருந்தேன். அதை எடுத்துகிட்டு புதுசாக நான் திருப்பி நவராத்திரிக்காக திருப்பி நான் மஞ்சள் மாலை கட்டினேன். மஞ்சளை நீங்கள் அப்படியே போட்டு கட்டுறதை விட கொஞ்சம் மஞ்சளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தடவி அதுக்கப்புறம் நீங்கள் மாலை கட்டி போட்டிங்கன்னா அது இன்னமும் பார்க்க ரொம்ப அழகாக ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் நமக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அம்மாவுடைய ஃபோட்டோ எடுத்து ஃபுல்லாக தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு அம்மாவுக்கு மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வச்சு பொட்டுலாம் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணியாச்சு. அப்படி டெக்கரேட் பண்ணும்போது அம்மா ரொம்ப அழகாக இருந்தாங்க பார்க்குறதுக்கு. ஒரு பாசிட்டிவ் வைப் நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த பூஜை நம்ம பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எலுமிச்சைப்பழம் சொல்லலை. எலுமிச்சைப்பழம் மாலை கட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் லெமன் அது மேலே கொஞ்சம் மஞ்சளை நல்லா தடவி வச்சிட்டிங்கன்னா அது பார்க்க இன்னும் நமக்கு அழகாக இருக்கும். மாலை கட்டி போட்டதுக்கப்புறம் இது தாங்க ஃபைனல் லுக்கு. நான் அழகாக டெக்கரேட் பண்ணி முடிச்சிட்டேன். மல்லிகைப்பூ கொஞ்சம் வச்சுருந்தேன், அப்புறம் ரோஸ் வச்சுருந்தேன். மாலை கட்டி எல்லாத்தையும் போட்டு அப்புறம் பழம் நான் சொன்ன 3 பழத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கு ஒரு குத்து விளக்கு மாதிரி ஒன்று வச்சுருந்தேன். அதை வச்சுட்டு அதுக்கப்புறமா ரோஸை வச்சு டெக்கரேட் பண்ணி அப்புறம் ஒரு 5 விளக்கு வச்சு நான் விளக்கேற்றி பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு ஐடியா. அதனால் 5 விளக்கையும் நான் ஏற்றிட்டேன். ரோஸ் வச்சு அந்த தட்டுலேயும் நம்ம ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி அழகாக ரெடி பண்ணி வச்சாச்சு. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக தெய்வீகமாக ஒரு லக்ஷ்மி கடாட்சியமான ஒரு காட்சி அந்த அம்மா நமக்கு கொடுப்பாங்க. அந்த நாள் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாக மன நிம்மதியோட செல்வ செழிப்போடு உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் அனுகிரகமும் கிடைக்கணுன்ட்டு அந்த அம்மாவை நீங்கள் மனசார வேண்டிங்கன்னா கண்டிப்பாக அவள் செய்வாள். அதனால் நீங்கள் உங்களுக்கு வாராகி அம்மன் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வழிபடலாம். இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாதிரி வச்சும் அவங்க உங்களை வழிபடலாம். இதனால் என்ன 9 நாள் நவராத்திரினால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா இந்த 9 நவராத்திரி நாளும் ரொம்ப விசேஷம். அம்மாவை நீங்கள் மனசார வேண்டி நீங்கள் வழிபடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு டே 2ல் நான் என்னென்னலாம் பண்ணேன், என்னென்ன வச்சு என்னென்ன சாமிக்கு நெய்வேத்தியம் படைத்தேன், எப்படிலாம் நான் வழிபாடு செஞ்சேன், என்னென்னலாம் ஃப்ளவர்ஸ் வாங்கி அம்மாவை டெக்கரேட் பண்ணேன் அப்படின்ற பற்றின ஃபுல் வீடியோஸும் உங்களுக்கு நாளைக்கு வரும். ஸோ நாளைக்கு வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். டே 2ஓட விலாகை நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் பார்த்துருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நாளைக்கு பார்ப்போம். பாய்.